Hello everyone, welcome back to our YouTube channel JDK Learning Academy. Today I'm back with another video. Today I've chose Dream Children to teach everybody. Okay, so Dream Children is the topic that is under the unit number 2 under the topic British Literature. Okay, so this is a second chapter on prose. Proseல உங்களுக்கு வந்து second chapterல Dream Children detailed study கீழ கொடுத்திருக்காங்க. So without any delay, let's get into this topic. Okay. First of all, Dream Children. Full title of this essay is Dream Children, a Reverie by Charles Lamb. Okay. This is Lakshmi from JDK Learning Academy presenting you Dream Children, a Reverie. So this essay, Dream Children, is written about the children in Charles Lamb's dreams. We will get into the personal life of Charles Lamb later. So this is an essay. This is an essay written from the dream world of Charles Lamb. Okay. It is about loss of his unrequited love and Simon's. Unrequited love அப்படின்னா என்னன்னா திரும்ப காதலிக்கப்பட மாட்டாங்க அவங்கெல்லாம். they are one side lovers. ஓகேவா, அவங்களுக்கு வந்து அந்த லவ் வந்து ரிட்டர்ன் கிடைக்காது. ஸோ தட் இஸ் வாட் மீன் பை அன்ரெக்விட்டட் லவ். ஸோ சார்லஸ் லேம்ப் வந்து ஆன் சைமன்ஸ் அப்படின்ற ஒரு பெண்ணை காதலிச்சிருப்பாரு. இந்த கதையில் ஆன் சைமன்ஸ் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பேசலாம். ஓகே, வாட் டஸ் த வேர்ட் ரெவரி மீன்ஸ்? த வேர்ட் ரெவரி மீன்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் பீயிங் ப்ளசன்ட்லி லாஸ்ட் இன் ஒன்ஸ் தாட், தட் இஸ் டே ட்ரீம். அப்படியே வந்து நமக்கு வந்து கனவு உலகத்தில் அப்படியே வந்து சந்தோஷமாக நம்ம வந்து அந்த ட்ரீம் வேர்ல்டில் இருப்போம். ஒரு ட்ரீம் நமக்கு பிடிச்சது வந்து ரியாலிட்டியை காட்டிலும் நமக்கு வந்து நம்மளோட ட்ரீம் வேர்ல்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ட்ரீம் வேர்ல்டில் நம்ம லைஃப் நம்ம எப்படி இருக்கணும்னு நாம் சூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ ரெவரினா அதுதான், நம்ம வந்து அந்த பகல் கனவுல திளைச்சி இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் த டைட்டில் ட்ரீம் சில்ட்ரன் அ ரெவரி. ரெவரினா என்னன்னு புரியுதா? ட்ரீம் சில்ட்ரன் அப்படின்றது வந்து ஒரு ட்ரீம் வேர்ல்டில் போய் தான் வந்து சார்லஸ் லாம் இந்த கதையை எழுதியிருக்கிறார். இட்ஸ் நாட் லைக் அ ஸ்டோரி, இட்ஸ் மோர் லைக் அ போய்டிக் ப்ரோஸ். இது ஒரு கேட்குறதுக்கு ஒரு அழகான இது கேட்குறதுக்கு ஒரு கதை மாதிரியே இருக்கும், கேட்குறதுக்கு ஒரு போயம் மாதிரியே இருக்கும். இதில் எல்லாமே இருக்கும். பட் திஸ் பிலாங்ஸ் டு த ஜான்ரா ஆஃப் எஸ்ஸே, ப்ரோஸ். ஓகே, now let us discuss about this essay in more deeper details. Okay, பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த எஸ்ஸேவை எதுக்காக சார்லஸ் லாம் எழுதியிருக்காருன்றது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். This essay belongs to his famous work Essays of Elia, which was published in the year 1823. ஸோ சார்லஸ் லாம் எழுதின Essays of Elia அப்படின்ற அவரோட ஃபேமஸ் ஒர்க்கில் தான் இந்த எஸ்ஸேவும் இருக்குது. Essays of Elia. இங்கே எலியானா யாரு? Who is mentioned as Elia in the title? Elia is none other than our own Charles Lamb. Charles Lamb's pseudonym, his pen name, it's like the name that he kept for himself is Elia. Okay, so this work was published in the year 1823. 1823ல இந்த எஸ்ஸே பப்ளிஷ் ஆச்சு. சூடோனிம்னா என்னன்னு தெரியும்ல? சூடோனிம்னா வந்து புனை பெயர். அவரே வந்து ஒரு பெயர் வச்சு கூப்பிட்டுப்பாரு. அவரோட கதைகளில் அவரே மென்ஷன் பண்ணும்போது லாம்பின் மென்ஷன் பண்ண மாட்டாரு. he will mention himself as எலியா. நிறைய போயிம்ஸில் நிறைய ப்ரோஸில் இந்த மாதிரி எலியான்ற ஒரு நேம் அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ இட்ஸ் நாட் ஒன் ஆஃப் த கேரக்டர் இன் லாம்ப்ஸ் ரைட்டிங், இட் இஸ் lamb himself. Okay, so this was published in London magazine. In this essay, Charles Lamb is referring himself as James Elia. So இந்த எஸ்ஸேல அவரே எப்படி மென்ஷன் பண்ணிக்கிறாருன்னா ஜேம்ஸ் எலியா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறாரு. During his youth, Lamb fell in love with a woman named Anne Simons.
who became his great unrequited love. After she married a silversmith, she appears in Lamb's sonnets and essays under the moniker Elysium. Okay, so அவரோட சின்ன வயசுல everybody has some love story, right? Every human has some love story during their youth. எல்லா மனுஷனுக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு லவ் ஸ்டோரின்றது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஸ்கூல் டைம்ல, சின்ன வயசுல ஆர் காலேஜ் டைம்ல everybody has a story to tell. ஓகே, ஆமா தானே? இந்த மாதிரி சார்லஸ் லாம்ப்க்கு ஒரு பொண்ணு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரோட இளமை காலத்துல. அவங்களோட பேர் தான் ஆன் சைமன்ஸ். ஓகே, பட் ஆன் சைமன்ஸ் doesn't like சார்லஸ் லாம்ப் பேக். அவங்களுக்கு சார்லஸ் லாம்பை பிடிக்கல. So he stayed as like one-side lover. He admires Anne Simons, but he does not get the admiration back. அவங்க வந்து ஒரு சில்வர் ஸ்மித்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. Anne Simons, அதாவது சார்லஸ் லாம்ப் வந்து அவரோட லைஃப் ஃபுல்லாக he never married anybody. He stayed bachelor. ஓகேங்களா? அவர் வந்து யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கல. நாட் ஓன்லி ஆன் சைமன்ஸ். ஆன் சைமன்ஸை மட்டும் கிடையாது, இவர் வந்து எந்த ஒரு பெண்ணுமே அவரோட லைஃப்பில் கல்யாணம் பண்ணிக்கல. he stayed single, he stayed bachelor. ஸோ இவர் வந்து ரொம்ப காதலிச்சு, இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஆன் சைமன்ஸோட அந்த காதல் அவர் ஒரு பெரிய ஒரு டிப்ரெஷனுக்கும் ஒரு பெரிய ஒரு சோகத்துக்கும் தள்ளுச்சுன்னு சொல்லலாம். இவர் வந்து மென்டல் அசைலம், அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவங்களோட மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த ஹாஸ்பிட்டலில் ரொம்ப காலம் இவர் வந்து தங்கி மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாரு அந்த ஆன் சைமன்ஸோட அந்த காதல் தோல்வினால. ஓகேங்களா? ரொம்ப அவர் வந்து இந்த ஆன் சைமன்ஸ் ரொம்ப ரொம்ப உருகி காதலிச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த ஆன் சைமன்ஸ் திரும்ப அவங்கள சார்லஸ் லாம்பை லவ் பண்ணாததுனால இவர் ரொம்ப ஊண்டாயிருக்காரு, ரொம்ப காயப்பட்டிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இப்போ மானிகா, அந்த மானிகா அலைசியம்னு சொல்றாங்கல்ல, மானிகா இஸ் நேம், மானிகர். ஸோ யூ கேன் see here. மானிகர்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நேம்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இவர் வந்து அவரோட எஸ்ஏஎஸ்ல, அவரோட சோனட்ஸில் இதெல்லாம் பார்த்தோம்னா ஆன் சைமன்ஸை ஆலைஸ் எம், ஆலைஸ் டபிள்யூ அப்படின்னு சொல்லிலாம் மென்ஷன் பண்ணுவார். ஓகேவா? ஸோ சார்லஸ் லாம்போட ரைட்டிங்ஸில் ஆலைஸ் டபிள்யூ ஒரு ஆலைஸ் எம் அப்படின்னு சொல்லி யாருன்னா ஒரு நேம் வந்ததுன்னா இட் இஸ் a representation ஆஃப் ஆன் சைமன்ஸ். ஓகேங்களா? அவரோட சேரா காதல் அதுதான் அவர் வந்து அங்கே வந்து நினைவூட்ட விரும்புகிறாரு. அவங்கள பற்றி தான் அவர் வந்து பேசணும்னு நினைக்கிறாரு அந்த எஸ்ஏல, அந்த சோனட்டில். திஸ் எஸ்ஏ இஸ் enriched with pathos. What is meant by pathos? Pathos means pathetic. அது கம்ப்ளீட்லி அதை கேட்ட உடனே நமக்கு வந்து மனசெல்லாம் உருகிடும். இந்த மாதிரி ஒரு கதையா? இந்த மாதிரி ஒரு மனுஷன் துன்பம் பட்டிருக்காரா? இந்த மாதிரி ஒரு மனுஷன் ஃபீல் பண்ணியிருக்கிறாரா? அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து தோணும். ரிக்ரெட், a lot of regret is seen in this essay. A lot of regret of Charles Lamb's is observed in the essay Dream Children. And maternal longings. As I've already told, சார்லஸ் லாம் ஸ்டேட் பேச்சுலர். அவர் வந்து யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கல. ஸோ யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கிறதால ஆப்வியஸ்லி அவரால் என்ன பண்ண முடியாது, குழந்தைங்க பெற்றுக்க முடியாது. he does not have any kids. ஓகே, அவருக்கு வந்து குழந்தைங்களே கிடையாது. he is longing to be a parent. அவருக்கு வந்து ஒரு பேரண்ட் ஆகணும். அவருக்கு வந்து he had paternal longings. ஒரு அப்பாவாகணும், அப்பாவாக இருந்து குழந்தைங்கள கைட் பண்ணணும், அவங்களுக்கு நம்ம வந்து கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஏங்கியிருக்கிறாரு சார்லஸ் லாம். ஓகேவா? ஸோ அந்த ஒரு ஏக்கத்தின் அடிப்படையில் தன்னோட கனவு உலகத்தில் தனக்கு 2 குழந்தைகள் இருப்பதாகவும் அவர் வந்து நினச்சிக்கிறாரு. ஓகேங்களா? அதாவது அவரோட ஓன் ட்ரீம் வேர்ல்டில் ஜேம்ஸ் இலியா அப்படின்ற, ஜேம்ஸ் இலியா இஸ் none other than our own சார்லஸ் லாம்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ சார்லஸ் லாம்க்கும் ஆன் சைமன்ஸ்க்கும் கல்யாணம் ஆகி அவர் சேராமல் இருந்தார் இல்லையா அந்த ஒரு தலை காதலில், ஆன் சைமன்ஸ்க்கும் சார்லஸ் லாம்புக்கும் மேரேஜ் ஆகி அவங்களுக்கு 2 கிட்ஸ் இருக்கிறதா. The names of those kids are Alice and John.
ஸோ அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்க மாதிரியும் ஆலைஸ் அண்ட் ஜான் அவங்களோட இருக்கிற கான்வர்சேஷன்ஸ் அவங்களுக்கு தான் சொல்ற கதைகள் அந்த மாதிரி தான் வந்து இந்த எஸ்ஏவை வந்து சார்லஸ் லேம்ப் எழுதியிருக்கிறாரு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இந்த எஸ்ஏவோட பேக்ரவுண்ட் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Now let us move on to the next slide. Now let us discuss the characters in the essay Dream Children. First and foremost we have Elia. Elia is the narrator of the essay. Elia is Charles Lamb. அவர் கதையில் தன்னை மென்ஷன் பண்ணும்போது எலியா, ஜேம்ஸ் எலியா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு, நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ எலியா தான் வந்து இந்த கதையை நெரேட் பண்ணுறாங்க. எலியா இஸ் த நெரேட்டர். அவரோட கனவு உலகத்தில் அவருக்கு ஆன் சைமன்ஸ் அப்படின்ற ஒரு பெண்ணோட கல்யாணம் ஆகியிருக்கு. ஆன் சைமன்ஸ் இஸ் மென்ஷன்ட் as ஆலைஸ் டபிள்யூ in the story. ஓகேவா? ஸோ இங்கே எலியாக்கும் ஆலைஸ் டபிள்யூக்கும் கல்யாணம் ஆகி அவங்க 2 பேருக்கும் குழந்தைங்க இருக்காங்க, ஆலைஸ் அண்ட் ஜான். ஓகேவா? ஸோ இந்த ஆலைஸ் அண்ட் ஜானுக்கு எலியா வந்து அவரோட சின்ன வயசு கதைகள், அவரோட வளர்ந்த விதம், ஹவு he was brought up, அவரோட சின்ன வயசுல அவரோட ரிலேட்டிவ்ஸ்லாம் அவர் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, அவர் என்னென்ன மாதிரியான சீனரியோஸ்லாம் பார்த்து வளர்ந்தாரு அப்படின்றத பற்றியெல்லாம் அவரோட சில்ட்ரன் 2 பேருக்கும் அவர் வந்து நெரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலி இந்த ஸ்டோரியில் பார்த்தோன்னா எலியா, ஆலைஸ் அண்ட் ஜான் இவங்க 3 பேரும் தான் வந்து அலைவாக இருக்கிற கேரக்டர். The other characters, that is Field, John L, Alice W, these 3 characters appears in the flashback of Elia. He is reminiscing about all these people. இவங்களெல்லாம் பற்றி அவர் வந்து நினச்சி பார்ப்பார். இவங்களெல்லாம் பற்றி நினச்சி பார்க்குறது மட்டும் இல்லாமல் இவங்களெல்லாம் பற்றி கதைகள் வந்து தன்னோட கிட்ஸுக்கு அவர் வந்து சொல்வார். ஓகேவா? ஸோ now let us discuss the third character, that is great grandmother Field. great grandmother Field இருக்காங்கல்ல, இவங்க she is a pious woman. pious womenனா என்ன? she is a very religious woman. ரொம்ப அவங்க வந்து மத நம்பிக்கையுடைய ஒரு பெண்மணி. ஓகேவா? ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எந்த மதத்து மேலே ஒரு தீவிர நம்பிக்கை வச்சிருப்பாங்க அப்படின்னா கிறிஸ்டியானிட்டி மேலே இவங்களுக்கு ஒரு டீப் பிலீஃப் இருக்கும். இவங்கள பற்றி நம்ம வந்து எஸ்ஏ பார்க்கும்போது இன்னும் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஜான் எல் இஸ் எலியாஸ் டிசீஸ்ட் பிரதர். ஆலைஸ்க்கும் ஜான்க்கும் அங்கிள். ஸோ இவரை பற்றி நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக நம்ம வந்து எஸ்ஏ பார்க்கும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் வி ஹாவ் ஆலைஸ் டபிள்யூ, Elia's deceased wife, who is also imaginary. So as I have already told, all these 3 characters are deceased when the story is happening. Okay va? All of them have died and all of them appears only in the flashback of Elia. He is reminiscing about all of the people that once he loved. ஒரு காலத்தில் அவர் விரும்பின சொந்தங்கள், ஒரு காலத்தில் அவர் விரும்பின பீப்புள் பற்றி தான் வந்து அவர் வந்து அவரோட சில்ட்ரனுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். அதான் இந்த கதை. ஓகேவா? ஸோ திஸ் ஆர் த மேஜர் கேரக்டர்ஸ் ஆஃப் திஸ் எஸ்ஏ. when we are going through line by line, we can identify the minor characters in the story. Okay? Now without any delay, let's get into this text. Children love to listen to stories about their elders when they were children. இந்த இடத்துல children அப்படின்ற ஒரு வேர்டை பிளாக் லெட்டர்ஸில் சார்லஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. This shows how much he loved to have children, how much he is longing to be a father figure in the life of his kids. அதெல்லாம் வந்து அவர் எவ்வளோ ஏங்கியிருக்கிறாரு, ஒரு அப்பாவாகணும், குழந்தைங்க பெற்றுக்கணும், ஒரு ஃபேமிலி வேணும் அப்படின்னு சொல்லி அவர் எவ்வளோ ஏங்கியிருக்காரு அப்படின்றத காமிக்குது. சில்ட்ரன் லவ் டு லிசன் டு ஸ்டோரிஸ் அபவுட் தேர் எல்டர்ஸ். குழந்தைங்க அவங்களோட பெரியவங்கள் பற்றின கதைகள் கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வம் காமிப்பாங்க. ஓகேவா? அந்த குழந்தைங்களோட மாமா, அவரோட சித்தப்பா, அவங்களோட பாட்டி தாத்தா கதை இதை பற்றியெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வம் காமிப்பாங்களாம். when they were children, அதாவது நம்ம பாட்டி தாத்தாலாம் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது எப்படிலாம் இருப்பாங்க,
what were their hobbies, அவங்களோட ஹாபிஸ் என்னென்னலாம் இருக்கும், அவங்க லைஃப் எப்படி ஸ்பெண்ட் பண்ணாங்க, அவங்களோட டைம் பாஸ் என்ன, அவங்களோட ஹேபிட்ஸ் என்ன, இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு குழந்தைங்க ஒரு பெரிய ஆர்வம் காமிப்பாங்களாம். To stretch their imagination to the conception of a traditionary great uncle or grandame whom they never saw. அவங்களோட கற்பனை வளமை யூஸ் பண்ணணும், அவங்களோட கற்பனை திறன், அவங்களுக்கு இருக்கிற அந்த கற்பனை இமேஜினேஷன் அவங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பார்க்காத, இது வரைக்கும் ஒரு நாள் கூட சந்திக்காத தாத்தா பாட்டி, இது வரைக்கும் சந்திக்காத சித்தப்பா மாமா, இவங்களை பற்றியெல்லாம் வேணும்னே கேள்வி கேட்பாங்களாம். இப்போ நம்ம வீட்டில் நம்ம மெமரிக்காக படம் மாட்டியிருப்போம், படம் போட்டு பூலாம் வச்சுருப்போம். இவங்க யாருமா, இவங்க யாருப்பா, இவங்கள பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட கேட்பாங்க. இதெல்லாம் அவங்களோட கற்பனை திறனில் ஒரு பர்சனை அவங்க they will conceive an idea, அவங்க ஒரு ஐடியா வாங்கிப்பாங்க, அதை வச்சு they will use their own imagination. அந்த இமேஜினேஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சில்ட்ரன் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்களாம். It was in this spirit that my little ones crept about me the other evening to hear about their great grandmother field. இந்த மாதிரியான ஒரு மனநிலையில தான் ஒரு நாள் ஈவினிங் என்ன என்னோட சில்ட்ரன் அவங்களோட கிரேட் கிராண்ட் மதர் ஃபீல்ட் பத்தி கதை சொல்லி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அவங்க என் கூட பெட்ல படுத்துக்கிட்டு, அப்பா எங்க பாட்டி கிரேட் கிராண்ட் மதர் ஃபீல்ட், எங்க பாட்டியை பத்தி சொல்லுங்கப்பா, எங்க பாட்டி ஃபீல்டை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு நாள் ஈவினிங் இந்த மாதிரியான ஒரு மனோநிலையில தான் என்னோட குழந்தைங்க என்னை டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கிரேட் கிராண்ட் மதர் ஃபீல்டை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. Who lived in a great house in Norfolk. அதாவது இந்த ஃபீல்டு எங்க வாழ்ந்து வந்தாங்கன்னா நார்ஃபோக்ல ஒரு பெரிய வீட்டில் தான் வாழ்ந்து வந்ததா சொல்றாங்க. 100 times bigger than that in which they and Papa lived. இங்க பாப்பா அப்படின்றது யாருன்னா அவரோட அப்பா சார்லஸ் லாம்போட அப்பா. கிரேட் கிராண்ட் மதர்னா சார்லஸ் லாம்போட அப்பாவோட அம்மா. இப்போ இந்த கிட்ஸுக்கு அவங்க பாட்டி எப்படி ஆல்மோஸ்ட் ஜென்ரேஷன் கேப் நீங்க பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இவங்க எந்த மாதிரியான ஒரு வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய வீடு. அந்த வீடு அவரும் சார்லஸ் லாம்போட அப்பாவும் சார்லஸ் லாம்போட அம்மாவான இந்த ஃபீல்டும், சார்லஸ் லாம்போட பாட்டியான இந்த ஃபீல்டும் இருந்த வீட்டை விட 100 times பெருசான ஒரு வீடு. which had been the scene, இதுதான் காட்சி, ரொம்ப ஒரு பெரிய வீடு. So at least it was generally believed in that part of the country of the tragic incidents which they had lately become familiar with from the ballad of the children in the wood. இந்த மாதிரியான பெரிய பெரிய வீடு, இந்த மாதிரியான ஒரு லக்ஸரியான ஒரு மேன்ஷன், இந்த மாதிரியான ஒரு லக்ஸரியான பங்களா பற்றிலாம் அவங்க எந்த கதையில கேட்டிருக்காங்க, அதாவது அந்த ஊர்க்காரங்களா எந்த கதையில ஃபெமிலியராக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சில்ட்ரன் இன் த வுட். சில்ட்ரன் இன் த வுட் அப்படின்ற ஒரு கதையில இந்த மாதிரியான வீடெல்லாம் பார்த்துருக்காங்க, இந்த மாதிரி பெருசான வீடை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி லாம் சொல்றாரு. இப்போ நாம ஒரு நம்ம ஒரு வீடு ரொம்ப அழகா இருக்கு, ஒரு வீடு ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா நாமெல்லாம் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம்? படத்துல பாக்குற வீடு மாதிரியே இருக்கு, சீரியல்ல வர வீடு மாதிரியே இருக்கு, பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி இவ்வளோ ஒரு பெருசான வீடை அந்த ஊர் மக்கள் எந்த ஒரு கதையில கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சில்ட்ரன் இன் த வுட் அப்படின்ற ஒரு பேலட்ல இருந்து தான் இவ்வளோ ஒரு பெரிய வீட்டையே அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. இப்போ சில்ட்ரன் இன் த வுட் அப்படின்ற ஒரு கதை, அது எதை பத்தினது, அது என்ன கதை அப்படின்றத பத்திலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கதை ஒரு ஓரல் ட்ரெடிஷன் தான். அதாவது நம்ம ஊர்ல மகாபாரதம் ராமாயணம்லாம் எழுதப்படுறதுக்கு முன்னே ஓரலாக தானே பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இட் வாஸ் அ ஓரல் ட்ரெடிஷன். வாயாலவே சொல்லி நம்ம கதை பரப்போம் இல்லையா நம்ம ஊர்ல. இப்போ ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துதான், அந்த வடை ஸ்டோரி, அந்த காக்கா பாட்டி, இது எல்லாமே ஓரலாக நம்ம சொல்ற கதை தான், வாயாலவே சொல்ற கதை தான். இந்த கதைலாம் எழுதப்படல. ஸோ தெர் இஸ் நோ ஆத்தர் ஃபார் தி ஸ்டோரி. இது அந்த ஊர்ல ஃபேமஸா இருந்த ஒரு கதை. It was a oral tradition. So அந்த கதை என்ன கதைன்னு இப்போ பார்க்கலாம். Norfolk gentleman
அதாவது நார்ஃபோக்கை சேர்ந்த ஒருத்தவர், ஒரு ஜென்டில்மேன். அவர் வந்து அவரோட 2 குழந்தைகள், ஒரு குழந்தை சன், ஒரு குழந்தை டாட்டர், ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. இவரோட 2 குழந்தைகளை அவரோட பிரதர் கிட்ட விட்டுட்டு போறாரு. ஓகேவா? ஸோ இஸ் அ வெரி ரிச் மேன், ரொம்ப பணக்கார ஒரு மனுஷன் அவர். த விக்கட் அங்கிள், அந்த அங்கிள் எப்படியா, ரொம்ப கன்னிங்கான ஒரு கேரக்டர், ரொம்ப தந்திரம் பிடிச்ச ஒரு கேரக்டர். அவர் என்ன பண்றாரா, he hires 2 ruffians. What is mean by ruffian? Ruffian means rowdies. இந்த படத்தெல்லாம் பார்ப்போம்ல, ரவுடிஸை வச்சு வெட்டுறதுக்கு இது பண்ணுவாங்கல்ல, ஹையர் பண்ணுவாங்கல்ல, வேலைக்கு ஆள் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி 2 ரவுடிஸை வச்சு அந்த 2 குழந்தைங்களையும் வெட்டி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுடுறாரு. ஓகேவா? அதுவும் எங்க வெட்டி போடணுமா, ஒரு மரம்லாம் இருக்கிற ஒரு காட்டுல. ஓகேவா? The wicked uncle hires 2 ruffians to slay them in the wood. One of them repents and kills his fellow. இந்த 2 ரவுடிஸ்ல ஒரு ரவுடி திடீர்னு திருந்திடுறான். ஐயோ, குழந்தை எப்படி கொல்றது, குழந்தை கொன்னா பாவம் இல்ல, ஒரு இன்னசென்ட்டான ஒரு உயிரை நம்ம எப்படி கொல்றதுன்னு சொல்லி மனம் வருந்தி திருந்தி இன்னொருத்தவனையும் திருத்த ட்ரை பண்றான். பட் அவன் வந்து திருந்தல, அப்படியே இருக்கான். ஐயோ, உன்னை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருந்தனால he is killing the other fellow. அவன் கூட இன்னொருத்தன் அந்த திருந்தாம நான் கொடுத்த காசுக்கு நான் வந்து பர்ஃபெக்டா வேலை செய்வான் அப்படின்றாருல, அவனை இவன் கொன்னுட்டான். Then abandons the children in the wood and they abandoned that kid, 2 kids. அந்த 2 இன்ஃபன்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரையும் அந்த ஒரு காட்டிலே விட்டு போயிடுறாங்க, அந்த 2 ரவுடிஸும். சாரி, 1 rowdy is dead, 1 rowdy has eloped. இப்போ அவங்க 2 பேருமே ஒருத்தன் ஓடிட்டான், ஒருத்தன் இருக்கான், ஒருத்தன் இறந்துட்டான். அங்கேயே அந்த குழந்தைய விட்டுட்டாங்க அந்த ஒரு பெரிய காட்டுலயே. The children perish. அது 2 குழந்தைங்க தானே, they died. perishனா diedன்னு அர்த்தம். அந்த 2 குழந்தைங்களும் இறந்துட்டாங்க. And Robin covers them with leaves. ராபின் அப்படின்றது வந்து ஒரு பறவை. அந்த பறவை வந்து இலைகளை வச்சு அவங்களோட அந்த குழந்தைகளோட சடலத்தை மூடிச்சு. இதுதான் வந்து பேலட் ஆஃப் தி சில்ட்ரன் இன் த வுட் அப்படின்ற ஒரு கதையில வர ஒரு ஓரல் ட்ரெடிஷன். காலங்காலமா பரவன ஒரு ஸ்டோரி. அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே இந்த கதை தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஒரு கதையில தான் அவ்வளோ பெரிய பில்டிங், அவ்வளோ பெரிய பங்களா, இதை பற்றியெல்லாம் வந்து அந்த ஊர் மக்கள் கேள்விப்பட்டிருக்காங்க. Certain it is that the whole story of the children and their cruel uncle was to be seen fairly carved out in wood upon the chimney piece of the great hall. அதாவது அந்த வீட்டோட ஹால் இருக்கு இல்லையா, அதுல வந்து அந்த ஹோல் ஸ்டோரி, இப்போ நான் சொன்ன அந்த ஹோல் ஸ்டோரி, அந்த சில்ட்ரனோட குரூயல் அங்கிள் இவங்களை பத்தியான ஸ்டோரிஸ் எல்லாமே ஒரு சிம்னி பீஸ்ல செதுக்கிருக்காங்களாம். It is carved out in wood upon the chimney piece of the great hall. The old story down to the robin redbreasts, till a foolish rich person pulled it down to set up a marble one of modern invention in its stead. இப்போ இந்த கதையில லாஸ்டா என்ன நடக்கும், ராபின் ரெட் பிரெஸ்ட்ஸ், இதான் அந்த பறவையோட ஃபுல் நேம். ராபின் ரெட் பிரெஸ்ட்ஸ் அப்படின்ற பறவை வந்து அந்த குழந்தைகளோட சடலத்தை அதோட இறக வச்சு மூடுது. இதுதான் அந்த கதையோட எண்டிங். ஓகேவா? இது வரைக்கும் அந்த சிம்னி பீஸ்ல செதுக்கி இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஒரு ஃபூலிஷ் ரிச் பர்சன், ஒரு முட்டாளான ஒரு பணக்காரர் ஒருத்தவர் வராரு. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த சிம்னி பீஸை எடுத்துட்டு ஒரு மார்பிள், அதாவது இந்த காலத்துல ட்ரெண்ட், அந்த காலத்துல ட்ரெண்டிங்ல இருந்தது மார்பிளா இருக்கலாம். ஓகேவா? ஒரு ஒரு டைம்க்குன்னு ஒரு ட்ரெண்ட் இருக்குல்ல. ஸோ சிம்னி பீஸ் எல்லாம் வேஸ்ட், இட் இஸ் அவுட் ஆஃப் த ட்ரெண்ட், அவுட் ஆஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மார்பிளை வச்சு அந்த சிம்னி பீஸ் அதெல்லாம் வந்து ரிப்ளேஸ் பண்ணிடுறாரு. அந்த மார்பிளை ரிப்ளேஸ் பண்ண இடத்துல அதுக்காக ஸ்டோரி அவர் வந்து திரும்ப காவலாம் பண்ணல. தெர் இஸ் நோ ஸ்டோரி இன் தட் மார்பிள். ஸோ அந்த சிம்னி பீஸ் எல்லாம் எடுத்துட்டு அவர் வந்து மார்பிள் பீசஸை வச்சு ரிப்ளேஸ் பண்ணிடுறாரு வித் நோ ஸ்டோரி அப்பான் இட். அதில் எந்த கதையும் அவர் வந்து எழுதலை, அவர் வரையலை, அவர் காவ் பண்ணலை, செதுக்கி வச்சுக்கல. Here Alice put out one of her dear mother's look too tender to be called upbraiding.
இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு அந்த ஆலைஸ் இருக்காங்கல்ல, ஆலைஸ் யாரு, எலியாவோட டாட்டர். அவங்க வந்து அவங்க அம்மா மாதிரியே வந்து பார்க்குறாங்களாம். அப்படியே வந்து லைக் நம்ம குழந்தைங்க எல்லாம் பார்த்தோம்னா ஆர் நம்மளோட எனி கிட்ஸை பார்த்தோன்னா அவங்க அம்மா மாதிரியே இருப்போம், அவங்க அம்மா மாதிரியே பண்ணுற அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி இப்போ ஆலைஸ் வந்து அவங்க அம்மா. யார் இது அவங்க அம்மா? ஆலைஸ் டபிள்யூ இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரியே பிஹேவ் பண்ணுறாங்களாம். டூ டெண்டர் டு பி கால்ட் அப்ரைடிங். அப்ரைடிங்னா திட்டுறது, ஸ்கோல்ட் பண்ணுறது. ஐயோ இவங்கள போய் எப்படி திட்டுறது, ரொம்ப பச்சை மண்ணாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸில் ஒரு லுக்கு கொடுக்குறாங்களாம். ஓகே, now let us move on to the next slide. Then I went on to say how religious and how good their great grandmother field was. இதுக்கப்புறம் அவர் வந்து அந்த குழந்தைங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, அவங்க கிரேட் கிராண்ட் மதர் ஃபீல்டு இருக்காங்கல்ல, அவங்க எவ்வளோ ரிலீஜியஸாக இருப்பாங்க, எவ்வளோ வந்து மத நம்பிக்கையுடைய ஒரு பெண்மணி அவங்க. அண்ட் ஹவு குட் தேர் கிரேட் கிராண்ட் மதர் ஃபீல்ட் வாஸ், அவங்க எவ்வளோ நல்லவங்க அப்படின்றத பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாராம். அண்ட் ஷி வாஸ் பிலவ்ட், அவங்கள சுற்றி இருக்க எல்லாருமே ஃபீல்டை வந்து ரொம்ப விரும்புவாங்களாம். அண்ட் ஷி வாஸ் ரெஸ்பெக்டட் பை எவ்ரிபடி, சுற்றி இருக்க எல்லாருமே கிரேட் கிராண்ட் மதர் ஃபீல்டு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களாம். Though she was not indeed the mistress of this great house, but had only the charge of it. இப்போ அவங்க இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிறாங்களே, இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிற அவங்க இந்த வீட்டுக்கான ஓனர் கிடையாது. She is not the mistress of this great house. அவங்க இந்த வீட்டோட அரசி கிடையாது. அவங்களுக்கு she had only the charge of it. இந்த வீட்டோட பொறுப்பு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டுச்சு. ஓகேவா? She was just the in charge of this house. She is not the owner of this great house. And yet in some respects she might be said to be the mistress of it too. சில விதத்துல சொல்லலாம், அந்த வீட்டை பார்த்துக்கினது அவங்க தான், அந்த வீட்டை டேக் கேர் பண்ணிக்கினது அவங்க தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஓனர்னு நம்ம சொல்லலாம். ஆனால் she was not the actual owner. அவங்க வந்து she was committed to her by the owner, who preferred living in a newer and more fashionable mansion which he had purchased somewhere in the adjoining country. இந்த வீட்டோட ஓனர் இருக்காங்கல்ல, ஸோ இந்த வீட்டோட ஓனர் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர், அட்ஜாயினிங் கண்ட்ரினா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் இதை விட பெரிய ஒரு வீடு, இதை விட ஒரு ரொம்ப ஃபேன்சியான ஒரு மேன்ஷனில் வசிக்கிறது தான் அவங்க வந்து விரும்பினாங்களாம். She preferred to live in a newer and more fashionable mansion. அவங்களோட விருப்பம் வந்து இந்த வீட்டை விட இன்னொரு பெரிய வீட்டில் வசிக்கணும் அப்படின்றது தான் இருந்துதான். பட் ஸ்டில் she lived in it in a manner as if it had been her own. ஆனாலுமே அந்த ஃபீல்டு இருக்காங்கல்ல, இது அவங்களோட வீடு, this is my house அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் வந்து அந்த வீட்டில் வந்து இருப்பாங்களாம். And kept up the dignity of the great house in a sort while she lived. அவங்க அந்த வீட்டில் வசிக்கும் போது அந்த வீட்டோட டிக்னிட்டியை விட்டு கொடுக்கவே இல்லையா, அந்த வீட்டோட டிக்னிட்டியும் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்களாம். which afterwards came to decay and was nearly pulled down and all its old ornaments stripped and carried away to the owner's other house. கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களா இறந்துட்டதுக்கு அப்புறம் அந்த வீடும் வந்து அழிய தொடங்குச்சு. அந்த வீட்டை வந்து நம்மளால டேக் கேர் பண்ணிக்க முடியல, சுத்தம் பண்ண முடியாது. ஸோ அந்த வீடும் வந்து அழிய தொடங்குச்சு. அப்போ பார்த்தோம்னா அந்த வீட்டில் இருந்த ஆர்னமெண்ட்ஸ், அந்த வீட்டில் இருந்த சேரு, பெயிண்டிங்ஸ், இதெல்லாம் வந்து தனியாக எடுத்துட்டு வந்து அந்த ஓனரோட இன்னொரு வீடு இருக்கு இல்லையா, இன்னொரு பெரிய வீடு, அந்த பெரிய வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. வேர் தே வேர் செட் அப் and looked as awkward as if someone were to carry away the old toms they had seen lately at the abbey and stick them up in Lady C's tawdry gilt drawing room. அதாவது இப்போ வந்து நம்மளோட பாட்டி தாத்தா வீட்டில் இருக்கிற ஆர்னமெண்ட்ஸ், நம்ம பாட்டி தாத்தா வீட்டில் இருக்கிற பெயிண்டிங்ஸ், சேரு, ஃபேனு, சீலிங், இது எல்லாமே இப்போ நாம் இருக்கிற கண்டெம்பரரி எராக்கு வந்து ஒத்து வராது. ஆமாம் தானே, ஏன்னா டைம்ஸ் ஹவ் சேஞ்ச்ட். அந்த மாதிரி அந்த ஒரு பழைய வீட்டில் இருந்த ஒரு ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த வீட்டுக்கு வச்சோடனே அது ரொம்ப ஆக்வர்டாக இருந்ததுதான் பார்க்குறதுக்கே நல்லா இல்லையா, ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த மாதிரியான ஒரு மெட்டஃபாரிக்கல் ஃப்ரேஸில் வந்து சார்லஸ் லாம் நமக்கு சொல்கிறாருன்னா, அபே அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து, அபே அப்படின்றது ஒரு பிளேஸ், இட்ஸ் த நேம் ஆஃப் த பிளேஸ். அந்த பிளேஸ்லேருந்து பழைய கல்லறைகள்லாம் இருக்கும் இல்லையா,
பழைய கல்லறைகள்லாம் எடுத்துட்டு வந்து லேடி சி அவங்களோட வீட்டில் வச்ச மாதிரி இருக்கான். அவங்களோட வீட்டில் டிராயிங் ரூமில் வச்ச மாதிரி இருக்கு. ஒரு ஓல்டு ஃபர்னிச்சர்ஸ், ஓல்டு ஸ்டைல் ஃபர்னிச்சர்ஸை கொண்டு வந்து இப்போ வந்து ஒரு ஃபேன்சியான கண்டெம்பரரி மேன்ஷனில் வச்சா எப்படி இருக்கும்? அசிங்கமாக இருக்கும்ல. இட் லுக்ஸ் ஆக்வர்ட், ரைட்? அது ஒரு வித்தியாசமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வியர்டாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களாம். Here, John smiled as much as to say that would be foolish instead. Sorry, that would be foolish indeed. So, இங்க வந்து John இருக்கான்ல. Who's John? John is son of James Elia. Right? So, அவர் சொல்றாராம், ஐயோ இது என்ன, இது முட்டாள்தனமான காரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். ஓகேவா? Now let us move on to the next slide. And then I told how when she came to die, her funeral was attended by a concourse of all the poor and some of the gentry too. அதாவது அதுக்கப்புறம் வந்து சார்லஸ் லாம் என்ன சொல்றாருன்னா, அவங்க இறக்கும் போது கிரேட் கிராண்ட் மதர் ஃபீல்ட் இருக்காங்கல்ல, அவங்க இறக்கும் போது அவங்களோட இறுதி சடங்கை எத்தனை ஆயிரம் மக்கள் அட்டன் பண்ணாங்க அப்படின்றத பத்தி அந்த கிட்ஸுக்கு சொல்றாராம். கன்கோர்ஸ் அப்படின்னா a crowd, assembly of people, a large number of people. Okay, so here is the word concourse. Concourse means a large number of people, especially poor people. So this shows how kind great grandmother Field was. அவங்க எவ்வளோ அளவுக்கு poor people கிட்ட கைண்டா இருந்திருந்தாங்கன்னா அவங்களோட ஃபியூனரல் அட்டன் பண்ண ஆயிரம் மக்கள் திரண்டு வந்திருப்பாங்க. And some of the gentry too. ஜென்ட்ரினா அப்பர் கிளாஸ் பீப்புள். ஏழைகள் மட்டும் வந்து கிரேட் கிராண்ட்மதர் ஃபீல்டோட ஃபியூனரலை அட்டன் பண்ணல. ஜென்ட்ரினா அப்பர் கிளாஸ் பீப்புள் ஆஃப் குட் சோஷியல் பொசிஷன், சொசைட்டியில் ஒரு நல்ல பவர் இருக்க பீப்புள் கூட வந்து கிரேட் கிராண்ட்மதர் ஃபீல்டோட ஃபியூனரலை அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃப் த நெய்பர்ஹுட் ஆஃப் மெனி மைல்ஸ் அரவுண்ட் டு ஷோ their ரெஸ்பெக்ட் ஃபார் her memory because she had been such a good and religious woman. அதாவது அவங்க ஊரை சுற்றி இருக்கிற பல கிலோமீட்டர்ஸ் தாண்டி இருக்கிற மக்கள் கூட கிரேட் கிராண்ட்மதர் ஃபீல்டை பார்த்து அவங்களுக்கு வந்து இறுதி சடங்குல கலந்துக்கணும், அவங்களுக்கு இறுதி மரியாதையை செலுத்தணும்னு சொல்லி வந்தாங்களாம். ஏன்னா இதெல்லாம் ஏன் பண்றாங்க மக்கள், ஏன் இந்த அளவுக்கு மக்கள் வந்து அவங்க மேல அன்பா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ஒரு கிரேட் குட் ரிலீஜியஸ் விமன், அவங்க ஒரு நல்ல அவங்க வாழ்க்கையை அவ்வளோ அழகா அவங்க வந்து நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கிரேட் கிராண்ட்மதர் ஃபீல்டு என்ன பண்ணியிருக்காங்களாம், அவங்களோட வாழ்க்கைய மதத்தோட அவ்வளோ ஒரு நல்ல பர்சனாக அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை லீட் பண்ணியிருக்காங்க. she had led her life in such a good way. Okay, so good indeed that she knew all the psaltery by heart. அது மட்டும் இல்லை, அவங்க எந்த அளவுக்கு சூப்பராக வாழ்ந்தாங்க, எந்த அளவுக்கு நல்லா வாழ்ந்தாங்கன்னா, அவங்களுக்கு கிறிஸ்டியானிட்டி பைபிளில் இருக்கிற எல்லா சாம்ஸ், பைபிளில் ப்ராவர்ப்ஸ் வசனங்கள்லாம் வரும்ல, இந்த வசனங்கள்லாம் அவங்களுக்கு பை ஹார்ட்டாக தெரியுமா, அவங்களுக்கு மெமரியாவே தெரியுமா. இந்த இடத்துல இதுதான் வருது ப்ராவர்ப், அந்த மாதிரி கொட்டேஷன்ஸ் பண்ணுற அளவுக்கு she know all those psaltery by heart, அவங்களுக்கு வந்து மெமரியாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. and a great part of the testament besides. அது மட்டும் இல்லையா, டெஸ்டமெண்ட் இருக்கு இல்லையா, ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட், இதெல்லாம் கூட அவங்க வந்து மெமரியா சொல்வாங்க அப்படின்னு சொல்றாரு. Here little Alice spread her hands. இதை கேட்டுட்டு ஆலிஸ் வந்து ஆஹா எந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்படி கிறிஸ்டியானிட்டி ப்ரேயர்ல கையை இது பண்ணுவாங்க, மேலே தூக்கி காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி மேலே தூக்கி ஆலிஸ் வந்து அவங்களோட கையை காமிக்கிறாங்க. Then I told what a tall, upright, graceful person their great grandmother Field once was. அதாவது அதுக்கப்புறம் அவங்களோட லுக்ஸை பத்தி சொல்றாரு. இப்போ வந்து அவங்களோட கேரக்டர் பத்தி சொல்லிட்டு வந்தாரு, இப்போ அவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் வந்து சொல்றாரு. she was a tall woman. அவங்க ரொம்ப ஒரு ஹைட்டான ஒரு பர்சன். upright means honest. ரொம்ப ஹானஸ்டான ஒரு விமன், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு விமன். அப்ரைட்னா ஸ்ட்ரிக்ட்னு சொல்லலாம், ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஹானஸ்ட் அப்படி சொல்லலாம்.
she was a graceful person. ரொம்ப ஒரு கிரேஸ்ஃபுல்லான ஒரு பர்சன் அவங்க அப்படின்னு சொல்றாரு. And how in her youth she was esteemed the best dancer. Here allies little foot played an involuntary movement till upon my looking grave it desisted. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல கிரேட் கிராண்ட் மதர் ஃபீல்ட் இருக்காங்கல்ல, ஷி வாஸ் த பெஸ்ட் டான்ஸர். அவங்கள ஒரு பெஸ்ட் டான்சர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஓகேவா? ஸோ பெஸ்ட் டான்ஸர்னு ஒன்னே குழந்தை இருக்கால ஆலிஸ், அவ வந்து ஒரு குறும்புத்தனம் பண்ண ஆரம்பிக்கிறான். her right little foot played an involuntary movement. அவ ரைட் ஃபுட்டை வச்சு அப்படியே ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பாவனை பண்றா. அதை பார்த்துட்டு முறைக்கிறாரு. அப்பான் மை லுக்கிங் கிரேவ் அப்படியே முறைச்சிட்டே இருக்காரு. நான் எவ்வளோ சீரியஸா கதை சொல்லிட்டு இருக்கேன், டான்ஸ் ஆடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ற மாதிரி எலியா வந்து முறைக்கிறாரு. இட் டெசிஸ்டட்னா ஸ்டாப்டு. ஸோ இவர் முறைச்ச உடனே ஆலைஸ் வந்து அவ டான்ஸ் எல்லாம் நிறுத்திட்டு திரும்ப கதைக்குள்ள வர ஆரம்பிக்கிறா. ஸோ கதையும் திரும்ப தொடர ஆரம்பிக்குது. The best dancer I was saying in the country till a cruel disease. அதாவது நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, பெஸ்ட் டான்சர் யாரு, கிரேட் கிராண்ட் மதர் ஃபீல்ட் வந்து பெஸ்ட் டான்சர் இந்த கண்ட்ரி அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அங்க நடக்கிற அந்த சீனரியோல இருந்து திரும்ப கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப சூப்பரா ஆடுவாங்க அவங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு ரொம்ப கொடுமையான ஒரு நோய் தாக்குச்சு. ஓகேவா? அந்த நோய் என்ன நோய்னா கேன்சர். ஃபீல்டுக்கு கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் அவங்களால ஆடவே முடியல. கால்டு கேன்சர் கேம் and bowed her down with pain. அவங்கள அது ரொம்ப வலியில தள்ளிருச்சு. ஓகேவா? அந்த கேன்சர் வந்து அவங்கள ஒரு பெரிய ஒரு வலியில அவங்கள ரொம்ப துன்புறுத்தி அவங்கள ஆட விடாம பண்ணிருச்சு. பட் இட் குட் நெவர் பெண்ட் ஹர் குட் ஸ்பிரிட்ஸ். ஆனா இந்த கேன்சர்னால ஒண்ணு செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாது அப்படின்னா அவங்களோட குட் ஸ்பிரிட் அதனால வந்து அழிக்கவே முடியாது. ஆர் மேக் தெம் ஸ்டூப். அந்த ஒரு அவங்களோட குட் ஸ்பிரிட் அதனால கீழே தள்ளி வீழ்த்தவே முடியாது. பட் தேவர் ஸ்டில் அப்ரைட். அது இன்னமும் எப்படி இருந்துதான், இட் வாஸ் ஸ்டில் ஆன் டாப் ஆஃப் தி வேர்ல்ட். அவங்க இன்னமும் அந்த ஒரு எனர்ஜெட்டிக் பர்சனாக தான் இருந்திருக்கிறாங்க. பிகாஸ் ஷி வாஸ் சோ குட் அண்ட் ரிலீஜியஸ். இதெல்லாம் ஏன் நடக்குது? அவங்க ஏன் இவ்வளோ ஒரு கொடிய நோய் தாக்கியும் அவங்க இன்னமும் ஒரு எனர்ஜெட்டிக் பர்சனா, அவங்க வந்து ஒரு குட் பர்சனா இருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப மத நம்பிக்கை வாழ்ந்தவங்க, நிறைய இறை நம்பிக்கை உள்ள ஒரு பர்சன். ஓகேவா? Now let us move on to the next slide. Then I told how she was used to sleep by herself in a lone chamber of the great lone house. அப்புறம் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளோ பெரிய வீடு இருக்கு, ஆனா இந்த கேன்சர் தாக்குனதுக்கு அப்புறம் ஒரு தனி அறையில தான் வந்து தூங்குவாங்களாம் கிரேட் கிராண்ட் மதர் ஃபீல்ட். And how she believed that an apparition of 2 infants was to be seen at midnight gliding up and down the great staircase near where she slept. Apparition அப்படின்னா என்னன்னா ghost like figures, பேய் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ ஒரு 2 குழந்தைங்களோட பேய் அருவம் அதாவது வந்து உண்மையான உருவம் கிடையாது, பேய் மாதிரி அந்த படத்தெல்லாம் காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி குழந்தைங்களோட 2 குழந்தைங்களோட பேய் மாதிரியான ஒரு உருவம். இட் வாஸ் கிளைடிங் அப் அண்ட் டவுன் த கிரேட் ஸ்டேர்கேஸ். அதாவது படிக்கட்டுல மேலே ஏறி விளையாடுவோம்ல, குழந்தைங்களா விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி படிக்கட்டுல மேலே ஏறி சறுக்கி விளையாடிட்டு இருந்ததை இவங்க பார்த்துதான் அவங்க வந்து நம்புவாங்களாம். இந்த உருவம் எப்பவுமே மிட் நைட்ல தான் வருமா. ஓகேவா? அவங்க ஒரு தனி அறையில தான் தூங்குவாங்க. அவ்வளோ பெரிய ஹவுஸ் இருந்தாலும் she sleep by herself in a lone chamber of the great lone house. ஒரு தனி வீட்டில் ஒரு தனி அறையில தான் அவங்க வந்து தூங்குவாங்க. நடு இரவுல மிட் நைட்ல அவங்க வந்து ஒரு குழந்தைங்க 2 குழந்தைங்க மாதிரியான ஒரு பேய் உருவத்துல இருக்கிற ஒரு பேபிஸை அவங்க வந்து பார்ப்பாங்களாம். அந்த பேபிஸ் அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் இவங்க பார்க்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டேர்கேஸ் படிக்கட்டுல சறுக்கி விளையாடுவாங்கல்ல, அந்த ஹேண்டில் அந்த மாதிரி சறுக்கி விளையாடிட்டு இருப்பாங்க. But she said those innocents would do her would no harm. அவங்க எப்பவுமே சொல்லுவாங்களாம், இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப அப்பாவியான குழந்தைகள், இவங்கெல்லாம் என்னை வந்து
எந்த ஒரு காயமும் படுத்த மாட்டாங்க. இவங்க வந்து they will never do me any harm. எந்த விதமான ஒரு சேதம், எந்த ஒரு விதமான வலியும் எனக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம யூஸ்வலா பயப்படுவோம்ல, பேய்னா பயப்படும். ஆனா but she was never afraid of those ghosts because she is a woman who believes in God இல்லையா? ஸோ அவங்க ஏன் ஒரு பேய் பார்த்துலாம் பயப்படணும்? ஒரு பேட் ஸ்பிரிட்டை பார்த்து அவங்க ஏன் பயப்படணும் இல்லையா? And how frightened I used to be though in those days. I had my maid to sleep with me. இவங்க இருக்காங்கல்ல லாம் எலியா, இவர் வந்து ரொம்ப பயப்படுவாராம் இந்த கோஸ்ட் லைக் ஃபிகர்ஸை பார்த்துட்டு. இவர் தூங்குற ரூம்ல ஒரு வேலைக்காரியும் கூட சேர்ந்து தூங்குனாதான் இவர் வந்து தூங்குவாராம். பிகாஸ் ஐ வாஸ் நெவர் half so good or religious as she. நான் வந்து அவங்கள விட பாதி கூட நான் நல்லவன் கிடையாது. அவங்க அவ்வளோ நல்லவங்க. அவங்களுக்கு எந்த தீங்கும் எந்த ஒரு ஸ்பிரிட்டும் நினைக்காது. அதாவது பேய் கூட அவங்களுக்கு வந்து தீங்கு நினைக்காது. அண்ட் ஆல்சோ ஷி இஸ் அ வெரி ரிலீஜியஸ் விமன். ரொம்ப இறை நம்பிக்கை உள்ள ஒரு பர்சன், மத நம்பிக்கை உள்ள ஒரு பர்சன். ஆனா நான் ஏன் பேயை பார்த்து பயப்படுவேன்னா, நான் வந்து அவங்கள மாதிரி ஒரு பாதி நல்லவங்க கூட கிடையாது. எனக்கு வந்து இறை நம்பிக்கையில அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையில பாதி நம்பிக்கை கூட கிடையாது. And yet I never saw this infants. என்னதான் இருந்தாலும் நான் இந்த குழந்தைங்களை பார்த்ததில்ல. ஆனா நான் ரொம்ப பயப்படுவேன் அவங்க இந்த மாதிரி ஒரு கதையை சொல்றதை கேட்டா. அங்க பாரு அந்த 2 குழந்தைங்க உட்காந்து விளையாடிட்டு இருக்குன்னு சொல்றதை கேட்டா நான் ரொம்ப பயப்படுவேன். அதனால என் ரூம்ல நான் அந்த கோஸ்ட்டை பார்த்ததே இல்லைனாலும் ஒரு மெய்ட் தூங்கணும். ஆனா அவங்க அந்த கோஸ்டவே பார்த்தாலும் அவங்க வந்து பயப்பட மாட்டாங்க. அவங்க தனியா தான் தூங்குவாங்க. Here John expanded all his eyebrows and tried to look courageous. ஸோ ஒரு பேய் கதை கேட்டா எப்படி இருக்கும் குழந்தைங்களுக்குலாம்? அப்படியே ஐப்ரோஸ் எல்லாம் அப்படியே இது பண்ணிட்டு நான் ரொம்ப தைரியசாலி அப்படின்ற மாதிரி ஜான் வந்து பிரிட்டன் பண்றான். Then I told how good she was to all her grandchildren. அப்புறம் லேம்ப் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, அவங்களோட பேரும் பேத்திங்கள்ட்ட எல்லாம் அவங்க எவ்வளோ அன்பா இருப்பாங்க. Having us to the great house in the holy days. அதாவது தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி எதனா ஒன்று வந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே நம்மளோட பாட்டி தாத்தா வீட்டுக்கு போவோம்ல. அந்த மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி, எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் சரி, அவங்க வந்து எல்லா பேரம் பேத்திங்களையும் அவங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டுருவாங்களாம். Where I in particular used to spend many hours by myself in gazing upon the old busts of the 12 Caesars that had been emperors of Rome. அங்க என்னோட பாட்டி வீட்டுல நான் எப்படி என் நேரத்தை செலவழிப்பேன் அப்படின்னா, தனிமையில நின்று எங்களோட பாட்டி வீட்டுல இருக்கிற சீசர் பரம்பரையை சார்ந்த 12 மன்னர்களோட சிலைகள் எங்க வீட்டுல இருக்கும். பஸ்ட்னா வந்து செஸ்ட் வரைக்கும் இருக்கிற ஒரு சிலை. இந்த கிரீக் ஸ்டாச்சூஸ்ல எல்லாம் நீங்க பார்த்திருக்கலாம். மன்னர்களோட தலைவருக்கும் ஒரு சிலையா வடிச்சிருப்பாங்க. கிரீக் ஸ்டைல்ல, ரோம் ஸ்டைல்ல அப்படிலாம் பார்த்திருக்கலாம். இந்த சிலைகளை நான் வந்து தனிமையில நின்று உற்று பார்ப்பேன், ரொம்ப ரசிப்பேன். இதுதான் நான் வந்து என் கிராண்ட் மதர் ஹவுஸ்ல நான் இப்படிதான் வந்து என்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி லேம்ப் சொல்றாரு. அந்த 12 சீசர் பரம்பரையை சார்ந்த எம்பரர்ஸோட நேம் நான் இங்க கொடுத்திருக்கேன். யூ கேன் ரீட் ஆல் தோஸ் நேம்ஸ் பை யோர் செல்ஃப். ஓகே, நவ் ஐ எம் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். Till the old marble heads would seem to live again. அந்த சிலைகள்லாம் இருக்குது இல்லையா, தலையில இருந்து செஸ்ட் வரைக்கும் இருக்கிற அந்த ரோமன் ஸ்டைல், கிரீக் ஸ்டைல் சிலைகள்லாம் திரும்ப வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட கற்பனை யூஸ் பண்ணி நினைச்சு பார்ப்பாராம் லேம்ப் அவரோட சைல்ட்ஹுட்ல, அவரோட கிராண்ட்மா ஹவுஸ்ல. ஆர் ஐ டு பி டர்ன்ட் இன்டு மார்பிள் வித் தெம். அப்படி இல்லைன்னா நான் அவங்கள மாதிரி சிலையானா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்ப்பாராம். How I never could be tired with roaming about that huge mansion. அந்த ஹியூஜ் மேன்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்றது மூலமா அவருக்கு டயர்டே ஆகாதான். He will be very excited to explore that mansion. It's a very huge mansion and he will not feel tired to explore that mansion. Okay, with its vast empty rooms. அது ரொம்ப பெரிய அறைகளை கொண்ட ஒரு ரூம். அந்த அறைகள்ல எதுவும் இருக்காது. There will be no furnitures. It is empty rooms with their own out hangings. அதுல நிறைய ஹேங்கிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஹோம் டெக்கருக்காக நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் எல்லாம் இருக்குமா. ஃப்ளட்டரிங் டாப்பஸ்ட்ரி. டாப்பஸ்ட்ரினா என்னன்னா, இட் இஸ் லைக் ஒரு ஹோம் டெக்கருக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு டெக்கரேஷன் தான். அது வந்து ஃபேப்ரிக்னால பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இட் இஸ்
it is done by weaving. அதை வந்து த்ரெட்ஸை வச்சு மேக் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி டேப்பஸ்ட்ரி எல்லாம் ஃப்ளட்டர் ஆகுமா. ஃப்ளட்டர் மீன்ஸ் irregular மூமெண்ட், காற்றுல அப்படியே அங்கேயும் இங்கேயும் ஆடும்ல. அந்த மாதிரி அந்த எம்டி ரூம்ஸில் இருக்கிற ஹோம் டெக்கோ, ஹேங்கிங்ஸ் இதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சமாக அப்படியே லைட்டாக ஒரு சின்னதாக தள்ளாட்டம் மாதிரி அந்த காற்றுல அப்படியே ஆடிட்டு இருக்குமா. அண்ட் carved oaken panels. carved oaken panelsனா ஓக்குனால கார்வ் பண்ணப்பட்ட செதுக்கப்பட்ட இன்டீரியர்ஸ் எல்லாம் இருக்குமா அந்த வீட்டில். நம்ம ஊர்ல டீக்குட் அப்படி சொல்லுவோம் இல்லையா? டீக்குட் இஸ் அ வெரி ஃபேமஸ் வுட் மெட்டீரியல் நம்மளோட வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி அங்கே வந்து ஓக் மரங்களால் ஆன இன்டீரியர் டிசைன்ஸ் இருக்குமா. வித் த கில்டிங் ஆல்மோஸ்ட் ரப்ட் அவுட். கில்டிங்னா வந்து கோல்டு பிளேட்டிங். கோல்டு ஃப்ரேமில் இருக்கும்ல, கோல்டு கவர் போட்டு கோல்டு பெயிண்ட் போட்டு அந்த ஹேங்கிங்ஸ் எல்லாம் வந்து பார்டரில் டிசைன் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த பெயிண்ட் எல்லாம் வந்து போயிடுமா. இப்போ when time flies, not everything will be same, right? ஐரன் பார்த்தோம்னா அது வந்து ரஸ்ட் பிடிக்க ஆரம்பிச்சிடும், துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் தென் நம்ம வீட்டில் இருக்கிற பெயிண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு வர ஆரம்பிச்சிடும், உதிர்ந்துடும், பெயிண்ட் எல்லாம் வந்து போயிடும். அந்த மாதிரி அங்கே இருக்கிற ஹேங்கிங்ஸ் எல்லாம் கோல்டு பெயிண்டிங் இருந்த அந்த இதெல்லாம் வந்து விட்டுட்டு வருது, அந்த பெயிண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சம்டைம்ஸ் in the spacious old fashioned gardens which I had almost to myself. அவங்க பாட்டி வீட்டில் பெரிய தோட்டம் இருக்கான். அந்த பெரிய தோட்டம் பழைய காலத்துல இருந்த அந்த கார்டனிங் ஸ்டைல்ல இருக்குமா. அந்த பெரிய தோட்டத்தை அவர் மட்டும்தான் இருப்பாராம் அந்த தோட்டத்துல. அதை அவர் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாராம். unless when now and then a solitary gardening man would cross me. நான் எப்பவுமே அந்த ஸ்பேஷியஸ் கார்டனில் நான் மட்டும்தான் இருப்பேன், ரொம்ப ஜாலியாக இருக்கும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண. ஆனால் எப்பயாவது ஒரு கார்டனர், ஒரு தோட்டக்காரர் மட்டும் எப்பயாவது வந்து போவார், அவ்வளோதான். வேற யாரும் என்னை வந்து அந்த கார்டனில் டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, now let us move on to the next slide. How the nectarines and peaches hung upon the walls without my ever offering to pluck them because they were forbidden fruit. நெக்டர்ன்றது ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரூட், பீச்சஸ் அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரூட். ஸோ நெக்டரின்ஸ்ன்றது வந்து பார்க்கறதுக்கு பீச் ஃப்ரூட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இப்போ நம்ம ஊர்லலாம் மாமரத்தில் மாங்காய் தொங்குல அந்த மாதிரி தொங்கிட்டு இருக்குமா. ஆனால் அது அவருக்கு வந்து பறிக்கணும்னே தோணாதான், பிகாஸ் தேவர் ஃபார்பிடன் ஃப்ரூட். ஏன்னா அதை வந்து அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அவங்க பாட்டி சொல்லுவாங்களாம். அன்லெஸ் நவ் அண்ட் தென் அண்ட் பிகாஸ் ஐ ஹேட் மோர் ப்ளஷர் இன் ஸ்ட்ரோலிங் அபவுட் among the old melancholy looking eve trees or the firs. இவருக்கு ஏதோ ஒரு பேரானந்தத்தை கொடுத்தது. அதாவது இந்த பழத்தை பறிச்சு சாப்பிடுறத காட்டிலும் இவருக்கு ஒரு விஷயம் சந்தோஷத்தை கொடுத்துதான். அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராலிங்னா வாக் இன் லெஷர்லி வே, ஜாலியாக அப்படி நடந்து போகிறது. அதாவது ஓல்டு மெலன்கலி லுக்கிங் ஈவ் ட்ரீஸ், அந்த ட்ரீஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி இருக்குமா. ஈவ் ட்ரீஸ்ன்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ட்ரீ. அந்த ஈவ் ட்ரீஸ் பக்கத்தில் போய் நடக்கிறது ஜாலியாக. ஆர் த ஃபர் ட்ரீ, ஃபர்ஸ் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ட்ரீ. அந்த ஃபர் ட்ரீ பக்கத்தில் நடக்கிறது. பிக்கிங் அப் த ரெட் பெரிஸ், அங்கே கீழே விழுந்து கிடக்கிற ரெட் பெரிஸ் எடுக்கிறது. ஆர் த ஃபர் ஆப்பிள்ஸ், அங்கே இருக்கிற அந்த ஃபர் ஆப்பிள்ஸ் எடுக்கிறது. which were good for nothing but to look at, or in lying out upon the fresh grass with all the fine garden smells around me. அதாவது இந்த பழங்கள்லாம் வந்து எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு இல்லையா, பட் ஜஸ்ட் அதை பார்த்து ரசிப்பாராம் இவர். அந்த பழத்தை சாப்பிட மாட்டாராம். அதாவது அந்த மரத்து பக்கத்தில் இருக்கிற அந்த மரத்து பக்கத்தில் ஜாலியாக நடக்கிறது, ஈவ் ட்ரீஸ், ஃபர் ட்ரீஸ், கீழே இருக்கிற ரெட்பெரிஸை எடுக்கிறது, ஃபர் ஆப்பிள்ஸை எடுக்கிறது, இதெல்லாம் எடுத்து அவர் சாப்பிடுவாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அவர் சாப்பிட மாட்டாராம். ஹி வில் ஜஸ்ட் லுக் அட் இட். அவர் அதை பார்ப்பாராம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அப்படியே ஒரு ஃப்ரெஷ் கிராஸில் அப்படியே படுத்துக்கிறது, அப்படியே லை டவுன் பண்ணிடுறது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஹி லைக்ஸ் டு லை டவுன் ஆன் த ஃப்ரெஷ் கிராஸ். அது மட்டும் இல்லாமல் அவர் சுற்றி அந்த புல் ஸ்மெல்லு, அந்த கார்டனில் போனால் அதாவது கிராஸ் ஸ்மெல் வரும்ல, அந்த கிராஸ் ஸ்மெல்லு அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அவர் பாஸ்கிங் இந்த ஆரஞ்சரி. பாஸ்கிங்னா சன் பாத். அதாவது ஆரஞ்சரினா ஆரஞ்சு தோட்டம். அந்த ஆரஞ்சு தோட்டத்தில் போயிட்டு சன் பாத் எடுக்கிறதுன்றது இவருக்கு ரொம்ப பிடிக்குமா. Till I could almost fancy myself ripening too along with the oranges and the limes in that grateful warmth.
இப்போ இந்தியன் ஸ்கின் டோனுக்கு சன்னு நம்ம மேல பட்டுச்சு அப்படின்னா our skin will get dark இல்லையா, நம்ம வந்து கருப்பாகும். அதுவே பார்த்தீங்கன்னா ஃபாரினர் ஸ்கின்னுக்கு அவங்களோட ஸ்கின்ல சன் பட்டுச்சு அப்படின்னா they will turn orange. அவங்களோட ஃபேஸ்லாம் டேன் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான டேர்ம் என்னன்னா டேன் ஆகுறது. ஐ காட் டேன்ட் அப்படி சொல்லுவாங்க. அவங்களோட ஸ்கின் எல்லாம் ஆரஞ்சு கலர்ல ஆயிடும். ஸோ இந்த ஆரஞ்சு தோட்டத்துல இருந்து அவர் வந்து சன்பாத் பண்ணும்போது அவர் வந்து அந்த ஆரஞ்சு பழத்தோடவே சேர்ந்து அவரும் ஆரஞ்சு கலர்ல மாறுறாராம். இட் லுக்ஸ் லைக் ஹிஸ் ரைப்பனிங் அலாங் வித் த ஆரஞ்சஸ். அதோடவே சேர்ந்து அவரும் வந்து ஆரஞ்சு கலர்ல பழுக்கிற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணதா சொல்றாரு. Oren, watching the dash that darted to and fro in the fish pond. Dash is a kind of fish. அதாவது அங்க இருக்கிற பாண்ட்ஸ்ல போயிட்டு ஃபிஷ் முன்னாடியோ பின்னாடியோ போய் வந்துட்டு இருக்கிற அந்த ஃபிஷ்ஷை பார்த்து ரசிப்பாராம். At the bottom of the garden, with here and there a great sulky pike hanging midway down the water in silent state. Pike is also a kind of fish. அந்த ஃபிஷ் வந்து அப்படி இப்படின்னு போறது, திடீர்னு சைலண்டா உட்காருறது, இதெல்லாம் பார்த்து அவர் வந்து ரொம்ப ரசிப்பாராம். As if it mocked at their impertinent frisking, I had more pleasure in these busy idle diversions than in all the sweet flavors of peaches, nectarines, oranges and such like common bites of children. Okay, so அந்த டேஸ்ன்ற ஃபிஷ் இருக்குது இல்லையா, அது வந்து டூ அண்ட் ஃப்ரோ போயிட்டு வருது, டூ அண்ட் ஃப்ரோ ஸ்விம் பண்ணி போயிட்டு வருது. எதுக்குன்னா ஃபுட்டை தேடி போயிட்டு வருது. அதை வந்து யார் நோட் பண்றது சைலண்டா உட்காந்துன்னு பார்த்தீங்கன்னா பைக் அப்படின்ற ஒரு ஃபிஷ் நோட் பண்ணுது. ஸோ இட் லுக் லைக் இட் மாக்ட் தேர் இம்பார்ட்டன்ட் ஃப்ரிஸ்கிங். ஃப்ரிஸ்கிங் மீன்ஸ் சர்ச். ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா அந்த பைக் ஃபிஷ் இருக்கு இல்லையா, இட் இஸ் மாக்கிங் தட் டேஸ்ட் ஃபிஷ் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் உட்காந்து அவர் வந்து அப்சர்வ் பண்றாரு. ஹி இஸ் சீக்கிங் சாலேஜ் இன் தட். அதை அவர் ரொம்ப விரும்புறாரு, ரொம்ப ஜாலியா ரசிக்கிறார் அந்த இயற்கையெல்லாம். ஸோ ஹி இஸ் சேயிங் தட் ஐ ஹேட் மோர் பிளஷர் இன் திஸ் பிஸி ஐடல் டைவர்ஷன்ஸ். இந்த மாதிரியான தனிமையா உட்காந்து ரசிக்கிற விஷயங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ டோன்ட் லைக் ஆல் தோஸ் ஸ்வீட் ஃபிளேவர்ஸ் ஆஃப் பீச்சஸ். எனக்கு பீச் பழத்தை சாப்பிட்றது பிடிக்கல. I don't like eating nectarines. Nectarine பழத்தை சாப்பிட்றது எனக்கு பிடிக்கல. I don't like eating oranges. இந்த மாதிரி எதுவுமே எனக்கு வந்து பிடிக்கல. அண்ட் ஆல்சோ அது மட்டும் இல்லாமல் பேட்ஸ்னா வந்து த்ரோயிங் டான்ட்ரம், பீங் அன்னாயிங். குழந்தைங்கள்ட்ட ஒரு குணம் இருக்கும், சாப்பிடுனா சாப்பிட மாட்டாங்க, அடம் பிடிக்காத, வம்பு பண்ணாத, அமைதியா சாப்பிடு, இது செய்யாத அதை செய்யாத, நம்ம வந்து அதட்டிட்டே இருக்கணும். They're so annoying. Kids are annoying இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து அவருக்கு வந்து பிடிக்காதான். சும்மா உட்காந்துட்டு எதனா ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிற குழந்தைங்க, அவர் சும்மா எதனா அழுதுகிட்டே இருக்க குழந்தைங்கலாம் இவருக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? Now I'm moving on to the next slide. Here, John slyly deposited back upon the plate a bunch of grapes, which not unobserved by allies, he had meditated dividing with her, and both seemed willing to relinquish them for the present as irrelevant. இப்போ வந்து ஜான் என்ன பண்றான், ஒரு தந்திரத்தனமா ஒரு பிளேட் ஆஃப் கிரேப் எடுத்து ஒழிச்சு வைக்கிறான் பின்னாடி. அப்படியே ஆலிஸ்க்கு தெரியாம, தான் மட்டும் அப்புறமா சாப்பிடலாம். இட்ஸ் அ சிப்ளிங் திங். வி ஆல் டூ தட் கைண்ட் ஆஃப் ஸ்டப்ஸ் வித் ஆர் சிப்ளிங்ஸ், ரைட்? நம்ம பிரதருக்கு தெரியாம, நம்ம சிஸ்டருக்கு தெரியாம நம்ம ஸ்நாக்ஸ் மட்டும் ஒழிச்சு வச்சு சாப்பிடணும்னு நினைப்போம். அந்த மாதிரி அவனும் பண்றான். அதை ஆலிஸ் பார்க்காம இல்லை, ஆலிஸ் அதை நோட் பண்ணிட்டாங்க. அவ யோசிக்கிறா, ஆமா இதை நம்ம அண்ணா நமக்கு ஷேர் பண்ணி சாப்பிட்ருந்தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அண்ட் போத் சீம்ட் willing to relinquish them for the present as irrelevant. relinquish not to give up. ஸோ இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை. இப்போதைக்கு கதை என்ன போயிட்டு இருக்கு, என்ன கதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ கொஞ்சம் கிரேப்புக்காகலாம் நம்ம சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே இது ஒரு மேட்ரு இல்லைன்னு சொல்லி விட்டுட்டு நெக்ஸ்ட் கதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. Then in somewhat a more heightened tone, I told how though their great-grandmother Field loved all her grandchildren, yet in an especial manner she might be said to love their uncle John L, because he was so handsome and spirited a youth and a king to the rest of us. And instead of moping about in solitary corners like some of us, he would mount the most mettlesome horse he could get,
when but an imp no bigger than themselves, and make it carry him off over the country in the morning, and join the hunters where they were any out. And yet he loved the old great house and gardens too, but had too much spirit to be always pent up with their boundaries. இப்போ சார்லஸ் லேம்போட சவுண்டு டோன் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அவர் கதை இன்னும் சவுண்டாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப லைக் ஒரு நல்ல ஃபோக்கஸோட நல்ல டோனோட கதையை இன்னும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொல்லியிருக்கிறாருல, கிராண்ட் மதர் லவ்ட் ஆல் ஹர் கிராண்ட் சில்ட்ரன். ஃபங்க்ஷன்னா எல்லாருமே இங்கே வந்துடுவாங்க, ஹாலிடேஸ்னா எல்லாருக்குமே அவங்க வந்து அவ்வளோ ஈக்குவலாக லவ் ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாருல. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரையுமே அவர் வந்து அவங்க வந்து லவ் பண்ணாங்க, ஆனால் ஒரு பர்சனை மட்டும் இன்னும் எக்ஸ்ட்ராவாக விரும்பினாங்க. அந்த எக்ஸ்ட்ராவாக விரும்பினவங்க யாருன்னா, அவர் தான் உங்களோட அங்கிள் ஜான் எல். ஓகே, John L is the brother of Charles Lamb. Charles Lamb's brother, so he is uncle to Alice and John. Okay, so அவர் தான் ஜான் எல். ஏன் ஜான் எல்ல மட்டும் ஸ்பெஷலாக பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he was so handsome, ரொம்ப அழகாக இருப்பாராம், and spirited youth. அதாவது சின்ன பிள்ளை மாதிரியே பேசுவாராம், சின்ன பசங்க மாதிரியே நடந்துப்பாராம், எப்பயுமே ஒரு இளைஞனை போல ஒரு உற்சாகம் கொண்டவர் அவர். and the king to the rest of us. நாங்கள்லாம் அவர் எப்படி பார்ப்போம்னா ஒரு கிங் மாதிரி பார்ப்போம். அவர் வந்து ஒரு கிங் மாதிரி தான் நடந்துப்பார். அவரோட பிஹேவியர், அவரோட மேனர்ஸ், இது எல்லாமே வந்து இட் லுக்ஸ் லைக் கிங். அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் மாப்பிங், எங்களை மாதிரி அவர் வந்து என்ன பண்ண மாட்டார். மாப்பிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு பி அன்ஹாப்பி ஒரு அன்வில்லிங் டு திங்க். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஃப்ரீ டைமில் போயிட்டு பாண்ட்ஸ் ரசிக்கிறாரு, மரத்தில் போய் அங்கே இருக்க பழங்கள்லாம் பறித்து பார்க்குறாரு, புல்லில் படுத்துக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி உட்காந்துட்டு ஒரு வேலையை செய்யாமல் ஒரு பாட்டுக்கு ஒரு தனிமையில் ஸ்பெண்ட் பண்ணுறாருல, இந்த மாதிரிலாம் அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாராம். சாலிட்டரி கார்னர்ஸ், தனிமையான ஒரு இடத்துல அந்த மாதிரிலாம் வந்து அவர் வந்து அவரோட நேரத்தை செலவழிக்க விரும்ப மாட்டாராம். அவர் எதை விரும்புவார்னா, he loved to ride horses. நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய ஒரு ஹார்ஸ் இருக்கிறதுல, எந்த ஹார்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுமோ அந்த ஹார்ஸை எடுத்துட்டு அவர் பாட்டுக்கும் ஜாலியாக போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாராம். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சீக்கிரம் அவர் வந்து காலைல எவ்வளோ இயர்லி மார்னிங்கில் அவர் தான் ஃபஸ்ட்டு எழுந்து ஒரு ஹார்ஸ் எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கும் போயிட்டு ஒரு ஹண்டர்ஸ் வருவாங்கல்ல ஹண்ட் பண்ணுறதுக்கு, அவங்க கூடலாம் சேர்ந்துட்டு அவங்களோடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. என்னதான் இந்த மாதிரியான அட்வென்ச்சர்ஸை ஜான் எல் விரும்பினாலும், he loved the old great house. அந்த கிரேட் ஹவுஸும் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, அங்கே இருக்கிற கார்டன்ஸ் பிடிக்குமா. அவருக்கு எப்பவுமே அவரோட உற்சாகம் ரொம்ப எப்பவுமே ஹையாக இருக்குமா, ரொம்ப எப்பவுமே ஜாலியாக இருப்பாராம், எப்பவுமே உற்சாகம், ஒரு எந்தசியாஸ்டிக் பர்சனாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, now let us move on to the next slide. And how their uncle grew up to man's estate as brave as he was handsome, to the admiration of everybody, but of their great grandmother field most especially. அந்த ஜான் எல் இருக்கார் இல்லையா, ஆலைஸ் அண்ட் ஜானோட அங்கிள், இவர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக இருக்காரோ அவ்வளோக்கு அவ்வளோ தைரியமான ஒரு ஆண்மகனாக வளர்ந்தாராம். அது மட்டும் இல்லாமல் எல்லாரோட பிரியத்துக்கும் எல்லாரோட லவ்வுக்கும் ஒரு பாத்திரமாக இவர் வந்து இருந்திருக்கிறாரு. he was admired by everybody. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கிராண்ட் மதர் ஃபீல்டோட லவ் அவர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. அவ்வளோ பிடிக்கும் அவங்களோட கிராண்ட் மதர் ஃபீல்டுக்கு ஜான் எல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் how he used to carry me upon his back when I was lame-footed boy, for he was good bit older than me many a mile when I could not walk in pain. And how in afterlife he became lame-footed too, and I did not always make allowances enough for him when he was impatient and in pain, nor remember sufficiently how considerate he had been to me when I was lame-footed. Lame-footedna காலில் இன்ஜுரி ஆகி ஏதோ ஒரு இன்ஜுரி ஆகி வாக் பண்ண முடியாமல் போகிறது, நடக்க முடியாமல் போகிறது. ஓகேவா, when சார்ல்ஸ் லேம்ப் வாஸ் லேம்-ஃபுட்டட், அவரால் வந்து லைஃப்பில் ஒரு சமயத்தில் அவரால் நடக்க முடியாமல் இருந்தப்போ அவரை வந்து தூக்கிக்கிட்டு ஓடுவாராம்.
அதாவது வலினால இவரால் நடக்க முடியாது, இன்ஜுரி ஆயிருக்கிறதுனால. அப்போ யாரு அவங்களோட பிரதர் ஜான் எவ்வளோ லைக் he will take him in his shoulders and he will run. அப்படியே சுத்தி காமிப்பாராம். லைக் அவர் அவ்வளோ ஹாப்பியா வச்சுக்கணும், நடக்க முடியலன்ற ஒரு சோகத்தை கூட தான் பிரதர் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு அவ்வளோ அளவுக்கு கையில வச்சு தாங்குவாராம். அதாவது வந்து அவரோட பிரதர்ன்னு சொல்றோம், ஆனா அவரு தன்னை விட ஒரு வயசு தான் வந்து ஒரு 1 or 2 years தான் என்னை விட வந்து அவர் வந்து பெரியவரா இருப்பாரு. அவர் வந்து என்னை எந்த அளவுக்கு தாங்குவார், அந்த அளவுக்கு என்னை கேர் பண்ணி பார்த்துப்பாரு. ஆனா நான் அவருக்கு சேம் கைண்ட் ஆஃப் லவ் நான் ரிட்டர்ன் பண்ணல. நான் அவரோட பின்னால இன் இஸ் ஆஃப்டர் லைஃப், அவரோட லைஃப்ல கொஞ்ச நாள் கழிச்சு அவர்னால நடக்க முடியாம போச்சு. ஆனா என்னால அவரை தூக்கிட்டு வந்து அவரை தூக்கி என்னால நடக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. அவரு எந்த அளவுக்கு என்னோட வலியை உணர்ந்தாரோ அந்த அளவுக்கு நான் அவரோட வலியை உணரல அப்படின்னு சொல்லி லாம் சொல்றாரு. Now let us move on to the next slide. And how when he died, though he had not been dead an hour, it seemed as if he had died a great while ago. Such a distance there is betwixt life and death. அந்த ஜான் எல் அப்படின்ற பிரதர் இறந்தப்போ அவர் இறந்து 1 மணி நேரம் கூட ஆகல. ஆனால் நான் அவரை பிரிஞ்சு ரொம்ப நேரம் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். மரணத்துக்கும் வாழ்க்கைக்கும் ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்றாரு. How I bore his death as I thought pretty well at first, but afterwards it haunted and haunted me. அவரோட டெத்தை நான் எப்படி தாங்கினேன்னு என்னை கேட்காதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து தாங்கிட்டேன். ஒரு ஸ்டார்டிங்கில் நல்லா தான் ஓகே இஸ் டெட் அப்படின்னு எனக்கு வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் போக போக எனக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இட் ஹாண்டட் அண்ட் ஹாண்டட் மீ. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அது என்னை வந்து என்ன அந்த அவரோட மெமரிஸ்லேருந்து என்னால் வந்து தப்பிக்கவே முடியல. அண்ட் தோ ஐ டிட் நாட் க்ரை ஆர் டேக் இட் டு ஹார்ட் ஆஸ் சம் டூ அண்ட் ஆஸ் ஐ திங்க் ஹீ வுட் ஹவ் டன் இஃப் ஐ ஹேட் டைட். அதாவது சில பேர்லாம் ரொம்ப ஒரு கிரீஃப்லேருந்து அவங்களால வெளியில் வரவே முடியாது. ஒரு டெத் ஆயிடுச்சு அப்படின்னா சில பீப்புள் எல்லாம் வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி என்னால் ஆக முடியல. ஆனால் சப்போஸ் இப்போ நான் முதல்ல ஜான் எல்லுக்கு முன்னாடி நான் போயிருந்தேன்னா, லாம் போயிருந்தாருன்னா கண்டிப்பாக ஜான் எல் வந்து தாங்கியிருக்கவே மாட்டார். அவ்வளோ என்னை வந்து அவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. I've loved reading this portion. I teared up when I was reading these lines to prepare for this class. I was tearing up. என்னால் முடியல, அவ்வளோ நல்லா இருந்தது படிக்கிறப்போ. அவ்வளோ எமோஷ்னலாக ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. I missed his kindness and I missed his crossness and wished him to be alive again, to be quarreling with him, for we quarrel sometimes rather than not have him again. அவரோட அன்பை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவர் என்னை அடிக்கடி டென்ஷன் பண்ணுவார். கிராஸ்னஸ்னா அனாய் பண்ணுறது. என்னை அடிக்கடி அவர் வந்து டென்ஷன் பண்ணுவார். அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவர் திரும்ப வரமாட்டாரா அப்படின்னு நான் ரொம்ப ஏங்கினேன். அவர் கூட அடிக்கடி நான் சண்டை போடுவேன். அவர் கூட நான் அடிக்கடி சண்டை போட்டுட்டே நான் அவர் கூட இருப்பேன். ஆனால் அவர் மொத்தமாக போயிட்டார் இல்லை இப்போ கம்ப்ளீட்டாக. அப்படி போகிறத விட நான் அவர் கூட சண்டை போட்டுட்டே அவர் கூட எப்பயுமே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. And was as uneasy without him. அவர் இல்லாமல் எனக்கு லைஃபே போகல. It was uneasy. As he, their poor uncle, must have been when the doctor took off his limb. ஒரு இன்ஜுரினால அந்த அங்கிள் ஜான் எல் இருக்கார்ல, அவரோட லிம்பு அதை வந்து கட் ஆஃப் பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்போது ஒரு லிம்பு போச்சுன்னா அவருக்கு எவ்வளோ அன்ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணுறேன் இப்போதைக்கு. ஐ ஃபீல் வெரி அன்ஈஸி அப்படின்னு சொல்கிறாரு. Okay, now I'm moving on to the next slide. Here the children fell crying. இப்போ childrenலாம் அழுகிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. And asked if their little mourning which they had on was not for Uncle John, and they looked up and prayed me not to go on about their uncle, but to tell them some stories about their pretty dead mother. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அழுகிற மாதிரி ஃபீல் ஆகவே, போதும் அங்கிள் ஜான் பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளீஸ் அவரை பற்றி இனிமேல் பேசாதீங்க, எங்களுக்கு எங்கள் அம்மா பற்றி சொல்லுங்கள். அவங்க அம்மா வந்து ஷீ இஸ் அ வெரி பிரிட்டி விமன் பட் ஷீ இஸ் டெட். ஸோ எங்கள் அம்மா பற்றி சொல்லுங்கள், என்னோட அம்மா பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க கேட்குறாங்க.
Then I told how far 7 long years, in hope sometimes in despair, yet persisting ever, I quoted the fair Alice W. அவர் சொல்றாரு, I told how for 7 long years, 7 வருஷமா, அந்த 7 வருஷம் எனக்கு எப்படியெல்லாம் போச்சுன்னா, in hope, sometimes நம்பிக்கையா இருக்கும், sometimes ரொம்ப துன்பப்படுவேன், sometimes in despair, yet persisting over, இதெல்லாம் நான் வந்து withstand பண்ணி நிற்பேன், இதெல்லாம் நான் தாண்டி நிற்பேன், இதெல்லாம் தாண்டி தான் நான் யாரை கல்யாணம் பண்ணேன், கோட்டட்னா மேரேஜ், நான் யாரை கல்யாணம் பண்ணேன், the fair Alice W, அழகான Alice W நான் கல்யாணம் பண்ணேன். As much as children could understand, I explained to them what coyness and difficulty and denial meant in maidens. குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து புரிய வச்சேன். என்ன புரிய வச்சேன் அப்படின்னா, coyness. What is meant by coyness? Coyness means shyness. ஒரு பெண்ணோட பெண்மை, ஒரு பெண்ணோட நாணம் எப்படி இருக்கும், ஒரு பெண் எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டா இருப்பா. ஒரு பொண்ணுகிட்ட போய் ஒரு பையன் லவ் யூன்னு சொன்னா உடனே அக்செப்ட் பண்ணுவாளா? He has to earn her. He has to earn her completely. உன்னை நான் இப்படிலாம் லவ் பண்றேன், உன்னை இப்படிலாம் பார்த்துப்பேன், அப்படி இப்படி சொன்னா தானே இந்த பொண்ணு ஒத்துப்பா. ஸோ டிஃபிகல்ட்டி, ஒரு பொண்ணை ப்ளீஸ் பண்றது வந்து எவ்வளோ கஷ்டம். ஒரு பொண்ணு நோ சொல்லிட்டா, டினையல் சொல்லிட்டா, ஒரு பொண்ணு உன்னை ஏத்துக்கல அப்படின்னா அப்போ உனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும். இதெல்லாம் நான் வந்து அந்த குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி நான் புரிய வச்சேன். மெய்டன்ஸ்னா பெண்கள். When suddenly turning to Alice, the soul of the first Alice looked out at her eyes with such a reality of representment that I became in doubt which of them stood there before me or whose that bright hair was. So இதெல்லாம் சொல்லிட்டே அப்படியே ஆலைஸை பார்க்குறாரு. அங்கே வந்து soul of the first Alice, அதாவது வந்து அப்படியே ஒரு சோல், ஒரு ஆன்மா நிற்கிற மாதிரி இருக்கு. அது அவரோட கண்ணை பார்த்து ஒரு ரியாலிட்டி ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது அவர் யோசிக்கிறார், யார் இது, இந்த பிரைட் ஹேர் யாரோடது அப்படின்ட்டுலாம் யோசிச்சுட்டே இருக்கிறாரு. And while I stood gazing, both the children gradually grew fainter to my view. இவர் நின்று ஒத்து பார்த்துட்டே இருக்கிறாரு. இந்த 2 சில்ட்ரனும் அப்படியே மறையிற மாதிரி இருக்கு. அவங்க கண்ணு முன்னாடி தான் இருக்காங்க, ஆனால் அவங்க உருவம் மறைஞ்சிட்டே இருக்கு. receding and still receding, back and forth, அதாவது முன்னாடியும் பின்னாடியும் அந்த உருவம் அசைற மாதிரி இருக்கு, அப்படியே அசைஞ்சிட்டே இருக்கு. till nothing at last but 2 mournful features were seen in the uttermost distance. அதாவது ஒரு கட்டத்துக்கு மேல அங்க எந்த உருவமுமே கிடையாது. பேக் அண்ட் ஃபோர்த் அந்த உருவம் மூவ் பண்ணுது, முன்னாடி பின்னாடி அசைஞ்சிட்டே. அப்படியே திடீர்னு பார்த்தா அந்த 2 சோகமான ஒரு 2 உருவங்கள் என் கண்ணுக்கு தெரியுது. அந்த 2 சோகமான உருவங்களும் ரொம்ப தூரத்துல இருக்கு, அட்டர்மோஸ்ட் டிஸ்டன்ஸ்ல எனக்கு வந்து தெரியுது அப்படின்னு சொல்றாரு. which without speech strangely impressed upon me the effects of speech. அவங்க என்கிட்ட பேசவே இல்லை. அந்த 2 ஃபியூச்சர்ஸ், அந்த 2 உருவங்களும் என்கிட்ட எந்த ஒரு பேச்சும் பேசல, எந்த ஒரு ஸ்பீச்சும் எனக்கு கொடுக்கல. ஆனா ஏதோ என்கிட்ட சொன்ன மாதிரி இருக்கு, ஒரு பேச்சோட தாக்கம் என் மனசுக்குள்ள இருக்கு. அவங்க என்ன பேசினாங்க அப்படின்றத பார்க்கலாம். we are not of allies, நாங்க allies-ஓட குழந்தைகள் கிடையாது. nor of thee, உன்னோட குழந்தைகளும் கிடையாது. nor are we children at all, நாங்க குழந்தைகளே கிடையாது. the children of allies called Brte father, அதாவது ஆலைஸோட குழந்தைகள் யாரு அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னா பேட்ரம். ஏன்னா ஆண்ட் சைமன்ஸ் தான் வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அவங்க வந்து சார்ல்ஸ் லேம்ப கல்யாணம் பண்ணல. ஸோ சில்ட்ரன் ஆஃப் ஆலைஸ் கால்ட் பேட்ரம் ஃபாதர், அவங்க யாரை அப்பான்னு கூப்பிடுறாங்களா, பேட்ரம் அப்பான்னு கூப்பிடுறாங்க. we are nothing, நாங்கள் யாருமே கிடையாது. லெஸ் தென் நத்திங், இன்னும் கேட்டிங்கன்னா நத்திங் கூட கிடையாது, நத்திங்கை விட கீழே. அண்ட் ட்ரீம்ஸ், நாங்கள் வெறும் ஒரு கனவு தான். we are only what might have been and must wait upon the tedious shores of death millions of ages before we have existence. அதாவது நாங்கள் வெறும் கனவு மட்டும்தான். நீங்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்களை அடைஞ்சிருக்கலாம், நீங்கள் வந்து எங்களை வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் 2 பேருமே சேரல. we are only what might have been. நீங்க வந்து நாங்க 2 பேருமே யாருன்னா இதெல்லாம் நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம்தான். நாங்க யாருன்னா, அதாவது ஆன்மாக்கள்லாம் வந்து இந்த பூமியில இறந்த உடனே ஹெவனுக்கு போவோம்னு பார்த்துருக்கோம்ல. ஹெவன்ல அது வந்து லெத்தே அப்படின்ற ஒரு ரிவர்ல குளிக்கணும்.
அந்த லெத்தே அப்படின்ற அந்த ரிவரில் குளிச்சா அதுக்கு வந்து இந்த பிறவியில் இருக்கிற மெமரிஸ், இந்த பிறவியில் இருக்கிற ஞாபகங்கள், இந்த பிறவியில் இந்த உறவுகள், இது எல்லாமே மறந்துடும். இந்த பிறவியில் அவன் யார், அவன் பேர் என்ன, அவன் என்ன ஊர், அவங்க அப்பா அம்மா யார், எல்லாமே மறந்துடும். ஸோ அந்த லெத்தேலாம் அந்த ஆன்மாக்கள் குளிச்சுட்டு it has to wait there in heaven to be called upon to earth. earthக்கு கூப்பிடுறதுக்கு அந்த ஆன்மாக்கள் வெயிட் பண்ணணும். அந்த மாதிரி அந்த லெத்தே ரிவர்ல கோடியான ஆன்மாக்கள் வெயிட் பண்ணும் உலகத்துக்கு உருவம் எடுத்து வர்றதுக்கு, உலகத்துக்கு பிறப்பு எடுத்து வர்றதுக்கு. அந்த மாதிரி இடத்துல வெயிட் பண்ற ஆன்மாக்கள் தான் நாங்கெல்லாம் வந்து அங்க பல காலமா இருக்கோம். we don't have existence, எங்களுக்குன்னு ஒரு உருவம் கிடையாது. we don't have name, எங்களுக்கு நேம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா அப்படியே மறைஞ்சு போயிருது. and immediately awaking, திடீர்னு எழுந்துக்கிறாரு. I found myself quietly seated in my bachelor armchair. அவர் வந்து அவரோட ஆர்ம்சேர்ல அமைதியா உட்காந்துட்டு இருக்கதா அவரு உணர்றாரு. where I had fallen asleep. அந்த ஆர்ம்சேர்ல தான் அவர் வந்து தூங்கி இருக்கிறாரு. But the faithful Brte unchanged by my side. But John L. or James Elia was gone forever. இதெல்லாமே ஒரு பெரிய கனவு தான் அப்படின்னு சொல்லி உணர்றாரு. அப்படி உணரும் போது அவர் இன்னொரு விஷயத்தையும் உணர்றாரு. that John L. அவரோட லைஃப் விட்டு கம்ப்ளீட்டா போயிட்டாரு. இந்த ஹோல் இதுலயே வந்து ஜான் எல்லோட டெத் அவர் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கோம், அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். அதை பற்றி அவர் பேசியிருப்பாரு. இந்த எஸ்ஸேவை அவர் முடிக்கும் போதும் ஜான் எல் இஸ் கான் ஃபார் எவர், வாஸ் கான் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லி தான் முடிச்சிருக்கிறார். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஜேம்ஸ் இலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறார். ஹூஸ் ஜேம்ஸ் இலியா? ஜேம்ஸ் இலியா இஸ் நத்திங் பட் James Elia is none other than our own Charles Lamb. Okay, so he says that along with John L. James Elia, அவரோட கற்பனையான ஒரு செல்ஃப், இஸ் alter ego, it's also gone forever. அதுவும் போயிடுச்சு ஜான் எல்லோடவே. அது எல்லாமே ஒரு கனவாவே முடிஞ்சிச்சு. அதை தான் அவர் வந்து மீன் பண்ணியிருக்கிறார். ஓகே, so I hope you understood. This is a very long video. I hope you understood. I hope hey, now that's the end of the session. This is a very long video. This is a very long essay, that's why it has become a long video. So if you have any doubts, feel free to ask me in the comments below. Thanks for watching. Have a nice day. Bye.